குருவும் கேதுவும் சேர்ந்தா என்ன பலன் சார்? இப்போ ஜாதகத்துல குரு, கேது சேர்ந்து இருந்தாலோ, இல்ல குரு, கேது தொடர்பு இருந்தாலோ, இல்ல குரு கேதுவோட சாரத்துல இருந்தாலோ, இல்ல கேது குருவோட சார்ந்தத்துல இருந்தாலோ, அது ஒரு விதமான பலன்கள குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துல கருத்து இருக்கு. கட்டத்துல குருவும், கேதுவும் சேர்ந்திருந்தா, அது ஒரு குருவும், கேதுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னு நெனைக்கிறாங்க. மேலோட்டமா அந்த கட்டம்ன்றத நம்ம பார்க்குறோம். அது 30 டிகிரி கொண்டது. அந்த 30 டிகிரில பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள்ல 9 பாதம் இருக்கும். ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா, இப்ப மேஷத்துல குருவும் கேதுவும் இருக்கு அப்படின்னா, மேஷத்துல பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், அப்புறம் பரணி நட்சத்திரம் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் இருக்கு. இப்போ குரு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்திலயும், கேது சுக்கிரனோட பரணி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்திலயும் இருந்ததுன்னா, அது சேர்க்கை கிடையாது. சேர்க்கைன்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல குரு இருக்குன்னா, அதே அஸ்வினி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல கேது இருந்தா தான் அது சேர்க்கை. அப்படி இருக்கும்போது அது ஒரு வித பலன்களை தரும். தொடர்பு இருக்கும்போதும் அது ஒரு விதமான பலன்களை தரும். குரு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்கு. கேது சுக்கிரன் அதாவது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்குன்னா, இது சேர்க்கை கிடையாது. எந்த பார்வையும் கிடையாது. இதே குரு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து, கேது சுக்கிரனோட நட்சத்திரம் அதாவது பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்தா அது பார்வை. இது அம்சத்துல பார்க்கும்போது உங்களுக்கு பார்வைன்னு வரும். சரியா? இது பொறுத்து அது பலன்களை தரும். குருன்னா என்னன்னா, நான் ஒரு நியாயமா இருக்கிறது, நன்மையா இருக்கிறது, நல்ல விஷயங்கள செய்றது அப்படின்ற மாரி சொல்றோம். கேது என்ன பண்ணும் அப்படின்னா, கேது ரொம்ப சூட்சமமான பண்றது, கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்றது எல்லாம். இப்ப இந்த குருவும், கேதுவும் காம்பினேஷனா இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லவன் மாரி தான் இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள பயங்கர வஞ்சகமா இருக்கும். இது சேர்க்கை. இப்படி இருந்து தொடர்பு பெற்றாலும் இது இந்த மாரி பலன்கள குடுக்கும். அது எந்த பாவத்தில இருந்து அந்த மாரி தொடர்பு வச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த பாவ ரீதியா இவங்களோட இந்த செயல்பாடுகள் இயங்கும். இப்ப என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.